இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது எஸ்ஏ 710. ஸோ எஸ்ஏ 710 வந்து இட் டாக்ஸ் அபவுட் ரிப்போர்ட்டிங் ரிக்வயர்மெண்ட்ஸ் இன் கேஸ் ஆஃப் கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன். இது வந்து ரொம்ப எல்லாரையும் வந்து குழப்புற ஒரு ஸ்டாண்டர்ட். ஏன்னா வந்து ஒரு தெளிவாக பக்காவா இது வந்து லாஜிக்கலாக நம்ம புரிஞ்சுக்கவே மாட்டோம் ஜென்ரலாக. ஸோ அதனால இது வந்து இப்போ நம்ம வந்து வில் ட்ரை டு அப்படியே அழகாக டைசெக்ட் பண்ணி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். ஸோ எஸ்ஏ 710, இந்த எஸ்ஏ 710 பொறுத்த வரைக்கும் அது என்ன சொல்லுது அப்படின்னா, கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன், அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறாங்க. என்னன்னா கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன் சும்மா ஜென்ரல் அப்படி கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன். ஸோ கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ல ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு என்னன்னா கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. இன்னொன்னு கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியால பெரும்பாலும் கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்றோம். கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பெரிய அளவில் நம்ம யூஸ் பண்றது இல்லை. ஸோ இந்தியன் சினாரியோக்கு 99% வந்து கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸ் மட்டும் தான் அப்ளை ஆகும். அப்படி என்ன மேடம் வந்து கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸ் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்மளோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 24-25 பேலன்ஸ் ஷீட் நீங்க எடுக்கிறீங்க. அந்த பேலன்ஸ் ஷீட்ல இந்த வருஷத்தோட பிஎன்எல் போடும்போது பக்கத்திலே கம்பேரிசனுக்காக லாஸ்ட் இயரோட பிஎன்எல்ல ப்ராஃபிட் எவ்வளோ இருந்துச்சு என்ன ஏதுன்னு சும்மா ஒரு கம்பேரபிலிட்டிக்காக லாஸ்ட் இயரோட ஃபிகர்ஸ் அங்கங்க கொஞ்சம் கொட்டேஷன்ல போட்டு நம்ம வந்து இந்த வருஷத்தோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரெசென்ட் பண்றோம். ப்ரெசென்ட் பண்ணும்போது இந்த கம்பெனி ப்ரெசென்ட் பண்ற இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆடிட் பண்ற ஆடிட்டர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த 24-25 ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை மட்டும் தான் ஆடிட் பண்ணுவார். பட் ஸ்டில் என்ன பார்ப்பார் அப்படின்னா, லாஸ்ட் இயரோட ஃபிகர்ஸ் இல்லை ஜஸ்ட் கம்பேரபிலிட்டிக்கு ஆட் பண்ணியிருக்கிறதுனால அதோட ரிலையபிலிட்டி எப்படி இருக்கு, கன்சிஸ்டண்டா அக்கௌண்டிங் பாலிசிஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்களா, ஆல் மெட்டீரியல் ரெஸ்பெக்ட்ஸ்ல கரெக்டா வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்களா, ஒரு ஃபேர் ப்ரெசன்டேஷன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்களே தவிர, பட் ஒப்பீனியன் அப்படிங்கிறது இந்த 24-25 மட்டும் தான் கொடுப்பாங்க. 23-24 ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கும் சேர்த்து இப்போ ஒப்பீனியன் கொடுப்பாங்களான்னு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதுக்கு பேர் வந்து கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் இந்தியாவில் ரொம்பவே ப்ரிவலண்டா இருக்கு. ஓகே, பட் இப்போ வந்து யூஎஸ், யூகே அப்படி இல்லைன்னா ஃபாரின் சப்சிடரி கம்பெனிஸ் இன் இந்தியா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஐஎஃப்ஆர்எஸ்க்கு ஏற்ற மாதிரியோ இல்லை வந்து கேப்புக்கு ஏற்ற மாதிரியோ அந்த மாதிரி வந்து ப்ரிப்பேர் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அப்போ அவங்க அந்த மாதிரி பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வருஷம் 24-25 ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரெசென்ட் பண்ணும்போது அப்படியே பக்கத்தில் இன்னொரு காலம் ஒன்று ஆட் பண்ணி லாஸ்ட் இயர் இது ரிலேட்டடாக என்னென்னலாம் ஃபிகர்ஸ் இருந்துச்சோ எல்லா ஃபிகரையும் இதில் போடுவாங்க. விச் மீன்ஸ் இது வந்து இட்ஸ் லைக் கம்பைனிங் டூ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் சைட் பை சைட். 23-24 இன்ஃபர்மேஷனும் அதில் இருக்கும், 24-25 இன்ஃபர்மேஷனும் அதில் இருக்கும். இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு பேர் வந்து கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதில் என்ன ஆயிடுதுன்னா, ரெண்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து சைட் பை சைட் அப்படியே நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிடுறீங்க. அப்ப அந்த மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸையே ரெண்டுமே 23-24 ரெண்டு வருஷத்தோடது நீங்க சைட் பை சைட் காலம் போட்டு கம்ப்ளீட்டா கொடுக்கும்போது அது என்ன ஆயிடுதுன்னா, தட் பிகம்ஸ் கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆயிடுது. அப்ப என்ன ஆகும்னா, அந்த 24-25 ஆடிட் பண்ற ஆடிட்டர் என்ன பண்ணணுமா, லாஸ்ட் 23-24 ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸையும் ஒரு தடவை ஒரு ஃபுல்லா செக் பண்ணி அந்த ஐட்டம்ஸ் அதுல இருக்கக்கூடிய நம்பர்ஸ்ல எதுவும் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லாம இருக்கா, அக்கௌண்டிங் பாலிசி எல்லாம் கரெக்டா நீங்க வந்து அப்படி கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்றீங்களா, இல்ல லாஸ்ட் இயர்ல ஏதாவது அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கா, மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி இல்ல லாஸ்ட் இயர் ஆடிட்டர் வந்து ஒரு குவாலிஃபைட் ஒப்பீனியன் கொடுத்துட்டாரு, பட் இந்த வருஷம் வரைக்கும் அதை இன்னும் கரெக்ஷனே பண்ணல, அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா இப்போ இந்த வருஷத்தோட ஆடிட்டர் என்ன பண்ணணும்னா, லாஸ்ட் இயரோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மேலேயும் ஒரு ஒப்பீனியன் கொடுக்கணும், இந்த வருஷத்தோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மேலேயும் ஒப்பீனியன் கொடுக்கும். இது வந்து கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் பேசிக் ஆக்சுவலி. ஸோ இந்த பேசிக்கை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸ் வந்துச்சுன்னா இந்தியன் சினாரியோக்கு ஒர்க் அவுட் ஆகுறது எங்கன்னா, எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து லாஸ்ட் இயரோட ஃபிகர்ஸ் கம்பேரபிலிட்டிக்காக அங்கங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கம்ப்ளீட்டா ப்ரீவியஸ் இயரோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொண்டு வந்து கரண்ட் இயர்ல அப்படியே வந்து எம்ப்ரேஸ் பண்ணி ரெண்டுத்தையும் காலம் பை காலம் எல்லாம் போட மாட்டாங்க. ஓகேவா? பட் கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து லாஸ்ட் இயரோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த இயரோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெண்டுத்தையும் அப்படியே பக்கத்துல போட்டு கரெக்டா வச்சிருப்பாங்க. அது வந்து எப்படின்னா, ஒரு 2 வருஷத்தோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படியே ஒன்னா கொலாச் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் வந்து கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். நவ் ஐல் ஷேர் வித் யூ தி டாக்குமெண்ட் பிடிஎஃப் நான் வந்து ஷேர் பண்றேன் உங்க கூட. சரிங்களா? 1 செகண்ட் ஷேர். ஓகே, அதுக்கப்புறம் இதுல பாருங்க, ரிப்போர்ட்டிங் ரிக்வயர்மெண்ட்ஸ் இன் கேஸ் ஆஃப் கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன் என்ன சொல்றாங்க, எஸ்ஏ 710 கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன். அதுல என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு விஷயம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒன்னு கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸ், இன்னொன்னு கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இது நான் சொன்ன மாதிரி இந்தியன் சினாரியோக்கு ஒர்க் அவுட் ஆகுறது. இது இன்டர்நேஷனல் லெவலுக்கு மட்டும்தான். அப்படி இல்லைன்னா ஃபாரின் கம்பெனியோடைய இந்தியன் சப்சிடரிஸ் வந்து அவங்களோட ஃபாரின் ஹோல்டிங் கம்பெனியோட
கம்பேரபிலிட்டி வரணுன்றதுக்காக அதுக்கேற்ற மாதிரி ஐஎஃப்ஆர்எஸ் ரிலேட்டடா ரிப்போர்ட்டிங் அந்த மாதிரி பண்ணும்போது இந்த கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து அப்ளை ஆகும். மற்றபடி இந்தியன் சினாரியோல இட்ஸ் லைக் லீஸ்ட் அப்ளிகபிள் தான். ஸோ 2 அப்ரோச் இருக்குன்னு சொல்றாங்க. ஒன்று கரஸ்பாண்டிங் ஃபிகர், இன்னொன்று கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆடிட்டர்ஸ் ஒப்பீனியன் எப்போ கொடுப்போம்? நம்ம ஆடிட்டர்ஸ் ஒப்பீனியன் இஸ் ஒன்லி ஆன் தி கரண்ட் பீரியட் மட்டும் தான் நம்ம கொடுப்போம். இப்போ கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸ். பட் கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படி கிடையாது. ஃபார் கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆடிட்டரோட ஒப்பீனியன் அப்படிங்கிறது வந்து ரெஃபர்ஸ் டு ஈச் பீரியட் ஃபார் விச் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் பிரசன்டட். இது ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு ரீசன் இருக்கு. ஏன் ப்ரீவியஸ் இயரும் இந்த இயரும் ரெண்டுமே உண்டுன்னு சொல்லாம இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சில நேரங்கள்ல இன்டர்நேஷனல் லெவல்ல ஐஎஃப்ஆர்எஸ் ரிலேட்டடாவோ இல்ல வந்து ஜென்ரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணி இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து அவங்க வந்து கம்ப்ளை பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் அப்படின்னு சொல்றது வந்து 24-25 கரண்ட் இயர், 23-24ஓட அடிஷனலா ஒரு காலம் ஆட் பண்ணணுமா, இல்ல அடிஷனலா 22-23ஓட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னுடைய காலமே ஆட் பண்ணணுமா அப்படிங்கிறது வந்து இட் இஸ் டிசைடட் பை ஐஎஃப்ஆர்எஸ் ஆர் என்ன சொல்றது இன்டர்நேஷனல் லெவல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து டிசைட் பண்ணும். அப்படி டிசைட் பண்ணும்போது இந்த இடத்துல கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துல கரண்ட் இயர் அண்ட் ப்ரீவியஸ் இயர் ஃபிகர்ஸ் கொடுத்துட்டோம்னா, ப்ரீவியஸ் இயருக்கு முந்தின இயர் இருக்குல்ல அதையும் சேர்த்து கூட 3 காலம்ஸா போட்டு கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அப்படி ப்ரெசென்ட் பண்ணும்போதும் நம்மளோட எஸ்ஏ 710 வந்து கொஞ்சம் அந்த வேர்டிங்ஸ் எல்லாம் அப்ளிகபிளா இருக்கணும்னா அந்த இடத்துல இட் இஸ் பெட்டர் தட் ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் உங்ககிட்ட ப்ரெசென்ட் பண்றாங்கன்னா அதுல கரண்ட் பீரியட் காலம், ப்ரீவியஸ் இயரோட காலம், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் 3 ப்ரீவியஸ் இயரோட காலம்ஸும் இருந்துச்சுன்னா அதுல கொடுக்கப்பட்டுள்ள எல்லா காலம்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா அமௌண்ட்ஸ் ரிலேட்டடாகவும் இந்த கரண்ட் பீரியட் ஆடிட்டர் வந்து ஒப்பீனியன் தெரிவிக்கணும் அப்படி சொல்றாங்க. ஓகேவா? இதுதான் தே டெல்லிங். இந்த இடத்துல ஒரு ஆடிட்டரா உங்களோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கம்பேரபிள் இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, மோஸ்ட்லி இந்தியன் சினாரியோல கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸ், அதனுடைய கம்பேரபிள் இன்ஃபர்மேஷன் கம்பேரபிலிட்டி கரெக்டா இருக்கா, மிஸ்டேட்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா, இல்ல லாஸ்ட் இயரோட ஆடிட்டர் வந்து ஏதாவது குவாலிஃபைட் ஒப்பீனியனோ இல்ல டிஸ்க்ளைமர் ஏதாவது கொடுத்துட்டு போயிருக்காரா, அவர் கொடுத்துட்டு போயிருக்காருன்னா அதுக்கப்புறம் அது அதுல என்ன மிஸ்டேக்னாலும் அவர் அந்த ஒப்பீனியனை கொடுத்தாரோ அந்த மிஸ்டேக்ஸ் அவங்க கரெக்ட் பண்ணிட்டாங்களா இல்லையா, என்ன இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணணும். இதுதான் வந்து ஒரு ஆடிட்டரோட மெயினான ஒர்க். அதுதான் இந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. தி ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ஆடிட்டர். The current period audit objectives and to obtain sufficient appropriate audit evidence about whether the comparative information included in the financial statements, நம்மளோட financial statementsல include பண்ணப்பட்டிருக்கிற comparative information. இல்ல மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்றேன், comparative information அப்படிங்கிற இந்த word வந்து it is common for both corresponding figures as well as comparative FS. FS னா financial statements. So comparative FS க்கும் அப்புறம் கரஸ்பாண்டிங் ஃபிகர் இது ரெண்டுத்துக்கும் காமனான ஒரு வேர்டு தான் வந்து கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன். அதனாலதான் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாம ஆடிட் பண்ணும்போது இந்த வருஷத்தோட கரண்ட் பீரியடோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன் தட் இஸ் ப்ரீவியஸ் இயர்ஸ் உடைய கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன் அதுல இருக்கலாம். அது கரஸ்பாண்டிங் ஃபிகர் ஃபார்மேட்லயும் இருக்கலாம், இல்லைன்னா கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஃபார்மேட்லயும் இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, கரண்ட் இயர் பிளஸ் ப்ரீவியஸ் இயர்ஸ் இதனுடைய ஐட்டம்ஸ் இதுல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதுல, அது வந்து whether it is presented in all material respects in accordance with requirements for comparative. See, comparative information அது இப்படிதான் present பண்ணணும். எஸ்ஏ 710ல கம்பெனிஸ் ஆக்ட் 2013ல எப்படி சொல்லணுமோ, எப்படி வந்து present பண்ணணுமோ அது மாதிரி present பண்ணிருக்காங்களான்னு பாத்துக்கோங்க. And you have to report in accordance with auditors reporting responsibilities. SC 700, SC 705, 706 அதுக்கேத்த மாதிரி நம்ம ரிப்போர்ட்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னவோ அதுக்கேத்த மாதிரி நம்ம ரிப்போர்ட் பண்ணிடுறோம். பட் எதை வச்சு நம்ம ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ப்ரீவியஸ் இயர்ஸ் ஃபிகர்ஸ் அண்ட் கரண்ட் இயர்ஸ் ஃபிகர்ஸ் எல்லாமே எப்படி பிரசென்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. whether it is presented fairly in all material respects. அதுதான் இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இந்த இடத்துல பாருங்க ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். ஸோ இப்போ நீங்க ஆடிட்டர் யூ ஹேவ் டு பெர்ஃபார்ம் சர்டன் ப்ரொசீஜர்ஸ். உங்களோட ப்ரோட்டோகால் என்ன, வாட் இஸ் யோர் டியூட்டி when it comes to SA 710, when it comes to comparative information, உங்களோட ஒர்க் இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்பர் 1 பெர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். என்னென்ன ஆடிட் ப்ரொசீஜர் நம்ம பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எடுத்தோட என்ன பண்ணணும் அப்படின்னா, ensure that comparative information அப்படின்னு இந்த கரண்ட் பீரியட்ல கொடுத்துருக்கக்கூடிய இந்த கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதையும் பாஸ்ட் தட் இஸ் ப்ரீவியஸ் இயரோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்து பாருங்க. அதுவும் இதுவும் கரெக்டா அக்ரி ஆகுதா, அக்ரி வித் அமௌண்ட் அண்ட் டிஸ்க்ளோசர்ஸ் கரெக்டா இருக்கா அப்படின்றத பாருங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் என்ன அக்கௌண்டிங் பாலிசி யூஸ் பண்ணாங்களோ அதே அக்கௌண்டிங் பாலிசி இப்பயும் கன்சிஸ்டன்ட் அப்ளை பண்றாங்களான்னு பாருங்க. நம்பர் 3, ஏதாவது சேஞ்சஸ் இன் அக்கௌண்டிங் பாலிசி இருந்ததுன்னா அதை ப்ராப்பரா டிஸ்க்ளோஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் ரீஸ்டேட் பண்ணி லாஸ்ட் இயரோட ஃபிகர்ஸ் இந்த இயரோட ஃபிகர்ஸ் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் இன் அக்கௌண்டிங் பாலிசிக்கு ஏற்ற மாதிரி ரீஸ்டேட் பண்ணிருக்காங்களான்னு பாத்துக்கோங்க. இதுதான் உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டியூட்டி. பெர்ஃபார்ம் த ஸ்பெசிஃபிக் ஆடிட் ப்ரொசீஜர் to see that whether the information that is in the what you call the comparative information அப்படிங்கிறது ப்ராப்பரா ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கா அப்படிங்கறத பாருங்க. நம்பர் 2,
evaluating the impact on the financial statement. Current year financial statement எந்த அளவுக்கு இதனால பாதிக்கப்படுது. Okay, so you should perform necessary audit procedures to obtain sufficient appropriate audit evidence. If financial statements of the prior period வந்து ஆடிட் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னா அதில் ஆடிட் ஆயிருக்கா, எல்லாமே கரெக்டாக இருக்கா, இன்னும் இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா இல்லையா, அதில் ஏதாவது வந்து அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கா, என்ன இதெல்லாம் ஒரு தடவை செக் பண்ணிட்டு அதோட இம்பாக்ட் கரண்ட் பீரியட்ல ஏதாவது எந்த அளவுக்கு பாதிக்குது இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு தடவை என்ன பண்ணிக்கலாம்னா TCWG கிட்ட இருந்து மேனேஜ்மெண்ட் கிட்ட இருந்தும் ரிட்டர்ன் ரெப்ரஸன்டேஷன் வாங்கிக்கலாம். as per 580 நம்ம வாங்கும்போது ரிட்டர்ன் ரெப்ரஸன்டேஷன், அதாவது எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டோம், எல்லாமே கிளியரா இருக்கு அப்படின்னு மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராமிஸ் மாதிரி அது ரிட்டர்ன் இதில் பார்ப்பாங்க. சில நேரங்கள் என்ன ஆகும், SA 580 படி நீங்க ரிட்டர்ன் ரெப்ரஸன்டேஷன் வாங்க, இன்னொன்று SA 560 படி நீங்க வந்து சப்சிக்வெண்ட் ஈவெண்ட் எதாவது இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் நீங்களே அந்த கம்பெனிக்கு ஆடிட்டரா இருப்பீங்க, இந்த வருஷமும் நீங்க தான் ஆடிட்டர், பட் லாஸ்ட் இயர் நீங்க சைன் போட்டதுக்கு அப்புறமா என்ன நடந்திருக்கு அதனுடைய தாக்கம் வந்து இந்த வருஷத்தோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸையோ இல்ல போன வருஷத்தோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்டோட ஃபிகர்ஸையுமே ஏதாவது ஒரு வகையில் இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் நீங்க வந்து என்ன பண்ணணும், நீங்க ஒப்பீனியன் கொடுக்கணும். இப்போ அப்படி சொல்றாங்க, SA 580 நான் சொல்லிட்டேன் தான். பட் அதர்வைஸ் வந்து நீங்க ரிப்போர்ட்டிங்க்கு வரும்போது உங்களுக்கு வந்து அது எப்படி கிளாஸிஃபை பண்ணிருக்காங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷனா கொடுத்துருக்காங்க. கிளாசிஃபிகேஷன் நம்பர் 1, கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸ் மட்டும்தான் வந்திருக்கு அப்படின்னா இந்தியன் சினாரியோல when you have only this corresponding figures, how are you going to report அப்படின்னு கேட்குறாங்க. So when corresponding figures are presented, the auditor's opinion வந்து ஜென்ரலா இந்த கரண்ட் இயரை பத்தி மட்டும் பேசினா போதும், அன்வான்டா ப்ரீவியஸ் இயரை டச் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. எப்போ உங்க ப்ரீவியஸ் பீரியடை டச் பண்ணணும்னா லாஸ்ட் இயரோட சில க்ளோசிங் பேலன்சஸ் வந்து இந்த வருஷத்தினுடைய ஓப்பனிங் பேலன்சஸா வந்திருக்கும், அது ஒண்ணு. அது கூட SA 510 நம்ம பாத்துறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் லாஸ்ட் இயரோட ஃபிகர்ஸ் கம்பேரபிலிட்டிக்காக இந்த வருஷத்தோட ஃபிகர்ஸோட நம்ம சைட் பை சைட் போடும் பொழுது அதுல ஏதாச்சும் ஒரு மிஸ்டேட்மெண்ட் இருக்கு அப்படின்னாலோ இல்ல லாஸ்ட் இயரோட ப்ரீவியஸ் இயரோட ஆடிட்டர் வந்து ஏதாவது உங்களுக்கு குவாலிஃபைட் ஒப்பீனியன் கொடுத்துட்டு போயிட்டாரு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் இருந்தா மட்டும்தான் நீங்க ப்ரீவியஸ் இயரோட அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸையோ அதோட ஃபிகர்ஸையும் நீங்க இழுக்கணுமே தவிர மற்றபடி யூ டோன்ட் ஹாவ் டு பின் பாயிண்ட் தி ப்ரீவியஸ் இயர்ஸ் ஃபிகர்ஸ் அட் ஆல். when it comes to corresponding figures நீங்க அனாவசியமா ப்ரீவியஸ் இயரை இழுக்காதீங்கன்னு சொல்றாங்க. எப்பெல்லாம் நீங்க இழுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்பர் 1, if the auditor's report of the previous period contains other than unqualified. See, last year வந்து unmodified opinion கொடுத்துட்டாங்கன்னா you don't have to touch it. நீங்க அப்படியே அந்த ஃபிகர்ஸ் எடுத்து இதுல போட்டுக்கலாம். unless you find some misstatements in that and then there is proof that அந்த misstatement is having an impact on current year, அந்த மாதிரி ஏதாவது ரொம்ப unusual circumstances இருந்தா தான் you can touch it. அதர்வைஸ் அங்க அன்மாடிஃபைட் ஒப்பீனியன் கொடுத்துட்டாங்க இல்ல அன்குவாலிஃபைட் ஒப்பீனியன் கொடுத்துட்டாங்கன்னா யூ நீட் நாட் டச் இட் அட் ஆல், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, இஃப் த ஆடிட்டர் இஸ் ஆஃப் த ஒப்பீனியன் தட் அவர்கிட்ட சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் இருக்கு, போன வருஷத்துல அவங்க அன்குவாலிஃபைட் ஒப்பீனியன் கொடுத்திருந்தாலுமே மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு அவர்கிட்ட ப்ரூஃப் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை வந்து ஏர்லியரா போன வருஷத்தோட ஆடிட்டர் வந்து அட்ரஸ் பண்ணலன்னு அவருக்கு ஃபீல் ஆச்சுன்னா அப்போ அவர் வந்து என்ன பண்ணலாம், ப்ரையர் பீரியட் ஐட்டம்ஸை இழுத்து அவரோட ரிப்போர்ட்ல ஒரு பேராகிராஃப்ல மென்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த ப்ரையர் பீரியட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆடிட்டே பண்ணல, இப்போ லாஸ்ட் இயர் ஆடிட்டே பண்ணல அந்த கம்பெனி அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், பிகாஸ் அது ஒரு ஸ்மால் கம்பெனியா இருந்திருக்கும், அவங்களுக்கு ஆடிட் கம்பல்சரியா இருந்திருக்காது, அந்த மாதிரி அவங்க ஆடிட்டே பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும்னா கரண்ட் இயரோட ஆடிட்டர் என்ன பண்ணணும், ஏன்னா லாஸ்ட் இயரோட கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸ் இதுல வரதுனால நம்ம ஒரு வந்து சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு தட் சச் தட் லாஸ்டோட க்ளோசிங் பேலன்ஸ் இந்த வருஷத்தோட ஓப்பனிங் பேலன்ஸ் வரும். SA 510 படியும் சரி SA 710 படியும் சரி அதில் ஏதாவது மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்கா இல்லையான்றது மட்டும் செக் பண்ணிக்கிறது இட்ஸ் பெட்டர். இதுதான் கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸை பொறுத்த வரைக்கும் தே டாக்கிங் அபவுட். when it comes to comparative financial statement, நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு comparative financial statement வரும்பொழுது when comparative financial statement is presented, auditor has to give opinion each and every financial statement க்கு அவங்க opinion கொடுக்கணும். Number 1, auditor's opinion shall refer to each period for which FS is presented. FS வந்து எத்தனை வருஷத்துக்கு நீங்க present பண்ணிருக்கீங்களோ அத்தனை இதுக்கும் நீங்க தனித்தனியா opinion கொடுக்கணும். when reporting on current period auditor report பண்ணும்போது if the auditor's opinion on such prior period financial statement differs from the opinion previously issued on the FS now, the auditor shall disclose a substantive reason for such opinion. இப்போ நீங்களே தான் ப்ரீவியஸ் இயர் ஆடிட்டராகவும் இருப்பீங்க, நீங்களே தான் கரண்ட் இயர் ஆடிட்டராகவும் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. லாஸ்ட் இயர் வந்து நீங்க என்ன பண்ணிட்டீங்க, ஃபர்ஸ்ட் வந்து அன்மாடிஃபைட் ஒப்பீனியன் கொடுத்துறீங்க, பட் இப்போ உங்களுக்கு தோணுது குவாலிஃபைட் ஒப்பீனியன் கொடுக்கணும்னா அது என்ன ரீசன்றதை மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ அங்கே அன்மாடிஃபைட் ஒப்பீனியன் கொடுக்காம நீங்க குவாலிஃபைட் மாத்திட்டீங்களா, இப்போ அதுல குவாலிஃபைட்னா ஏன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்கீங்க, பிகாஸ் அதில் ஏதோ அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லை மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்கு, அதனோட எஃபெக்ட் இந்த வருஷத்தையும் அஃபெக்ட் ஆச்சுன்னா இந்த வருஷத்துக்கு நீங்க குவாலிஃபைட் ஒப்பீனியன் கொடுக்கலாம். அது என்னன்னா பேராகிராஃப்ல கொடுக்கும்போது எக்ஸப்ட் ஃபார் த மேட்டர்ஸ் டிஸ்கஸ்ட் அண்டர் தி குவாலிஃபைட் ஒப்பீனியன் பேசிஸ் ஃபார் குவாலிஃபைட் ஒப்பீனியன் பேராகிராஃப் எவ்ரிதிங் எல்ஸ் சீம்ஸ் டு பி ட்ரூ அண்ட் ஃபேர் அப்படின்னு வந்து ரிப்போர்ட் கொடுத்தணும்.
if the auditor வந்து concludes that ஒரு material misstatement is present, ஆமாப்பா லாஸ்ட் இயர்ல இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த ப்ரீவியஸ்லி ஆடிட்டட் ஃபிகர்ஸ் அவர் போன வருஷம் ஆடிட் பண்ணல, வேற யாரோ ஒருத்தர் ஆடிட் பண்ணியிருக்காங்க, அதுல போய் அவர் என்ன பண்றாரு, ஒரு மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை போய் மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க பாருங்க, லாஸ்ட் இயரோட ப்ரீவியஸ் இயரோட ஃபினான்ஷியல்ஸ் எஃப்எஸ் எடுத்து நான் பார்த்தேன், ப்ரீவியஸ் இயரோட எஃப்எஸ்ல இவ்வளவு மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்கு, வை டோன்ட் யூ கரெக்ட் இட், இங்க பாருங்க இவ்வளோ அன்கரெக்டடான மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னோடனே கம்பெனி என்ன பண்ணணும், கம்பெனியோ இல்லை மேனேஜ்மெண்ட்டோ இல்லை டிசிடபிள்யூ என்ன பண்ணணும், அதில் கரெக்ஷன் பண்ணிக்கணும். கரெக்ஷன் பண்ணிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் ஹஸ் பீன் டேக்கன் அவுட் அப்படின்னு சொன்னா நோ ப்ராப்ளம், நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இல்ல அவங்க எதுவுமே வந்து நமக்கு செய்யல, அவங்க ப்ரெடிசஸர் ஆடிட்டர்கிட்டயும் அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க, கம்பெனி வந்து அதை கரெக்ஷனும் பண்ண மாட்டாங்க, ப்ரெடிசஸர் ஆடிட்டர் வந்து அதுக்கு நியூ ரிப்போர்ட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாரு, எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாருன்னா அதனுடைய இம்பாக்ட் வந்து கரண்ட் இயர்ல எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்து நீங்க குவாலிஃபை பண்ணிடுங்க ஒப்பீனியன், வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகேவா? இதுதான் செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் என்னன்னா, வாட் இஸ் த ரிப்போர்ட்டிங் ரிக்வயர்மெண்ட் காமன் டு போத் கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸ் ஆஸ் வெல் அஸ் கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், இது ரெண்டுத்துக்குமே காமனான ட்ரீட்மெண்ட் என்ன ரிப்போர்ட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காமன் ரிப்போர்ட்டிங்கை பொறுத்த வரைக்கும், இஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் த ப்ரையர் பீரியட் வேர் ஆடிட்டட் பை ப்ரிடிசஸர் ஆடிட்டர்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ ஹாவ் டு ஸ்டேட் இன் யூர் ஆடிட். கரண்ட் பீரியட் ஆடிட்டர் என்ன பண்ணா, லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் ஆடிட் பண்ணல, வேற ஒருத்தர் ஆடிட் பண்ணாரு, அவர் இந்த மாதிரி டைப் ஆஃப் ஒப்பீனியன் தான் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு, டேட் ஆஃப் ஆடிட் ரிப்போர்ட் இதுதான், இதெல்லாம் வந்து அவங்க மென்ஷன் பண்ணணும். யாரா இருந்தாலும் நீங்க வந்து கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸ் ஆடிட் பண்ணாலும் சரி, கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆடிட் பண்ணாலும் சரி, இட் இஸ் பெட்டர் ஃபார் யூ தட் நீங்க இந்த வருஷத்துக்கு மட்டும் தான், கரண்ட் இயருக்கு மட்டும் தான் நீங்க அப்பாயிண்ட் பண்ண ஆடிட்டர், ப்ரீவியஸ் இயரோட ஆடிட்டர் வேற ஒருத்தர் அப்படிங்கறத நீங்க ரிப்போர்ட் பண்றது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது நீங்க ரிப்போர்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இஃப் த ப்ரையர் பீரியடோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆடிட்டே பண்ணல, இப்போ அன்ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆயிருக்குன்னா அதையும் நீங்க என்ன பண்ணணும்னா, அதர் மேட்டர் பேராகிராஃப்ல இந்த மாதிரி போன வருஷம் அவங்க வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆடிட்டே பண்ணல, இந்த வருஷம் தான் அவங்க ஆடிட்டே பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத நீங்க அதர் மேட்டர் பேராகிராஃப்ல சொல்லிடுங்க. இதை சொல்றதுனால என்ன பெரிய பெனிஃபிட் அப்படின்னா, இதை சொல்றதுனால ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கோ இல்லை ஷேர் ஹோல்டர்ஸ்க்கோ தெரியும், இந்த நீங்க கரண்ட் பீரியட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ஆடிட் பண்ணிருப்பீங்க, லாஸ்ட் இயரோட ஃபிகர்ஸ் இங்க ஏதாவது கம்பேரிசனுக்கு எடுத்து போட்டீங்கன்னா அந்த கம்பேரிசன் ஃபிகர்ஸை மட்டும் தான் நீங்க ஆடிட் பண்ணிருப்பீங்க. அப்படி இல்லை நீங்க கம்பேரிட்டிவ் எஃப்எஸ்ஏ நீங்க ஆடிட் பண்றதா இருந்தா, ஈவன் தோ யுவர் கரண்ட் பீரியட் ஆடிட் நீங்க ப்ரையர் பீரியட் சேர்த்து நீங்க ஆடிட் பண்ணிருப்பீங்களே தவிர, ப்ரையர் பீரியடுக்கு மட்டுமே பிரத்யேகமா எக்ஸ்க்ளூசிவா அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஒரு ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் நீங்க இல்ல அப்படிங்கிற விஷயத்தை ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தெரியப்படுத்திடுங்க. அதே மாதிரி இது சொல்லிட்டு இருந்தாலும் கரண்ட் இயர் ஆடிட்டர் கொடுக்குற குவாலிஃபைட் ஒப்பீனியனோ இல்லை வாட் எவர் ஒப்பீனியன் தட் கிவ், அதில் நீங்க எஸ் ஆகிடலாமா எஸ்கேப் ஆகிடலாமான்னு கேட்டால் எஸ்கேப்லாம் ஆக முடியாது. ஸோ ஹவ் த டிஸ்க்ளோஷர் வந்து டஸ் நாட் ரிலீவ் ஹிம் ஃப்ரம் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் அப்டைனிங் சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் அபவுட் த பாஸ்ட் இயர், பிகாஸ் ப்ரீவியஸ் இயர் ஆடிட்டே பண்ணல, அதனுடைய ஓப்பனிங் பேலன்சஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம பார்க்கணும். அது லாஸ்ட் இயரோட க்ளோசிங் பேலன்ஸா இந்த வருஷத்தோட ஓப்பனிங் பேலன்ஸா, ஸோ நீங்க ஒரு பார்க்கணும் லாஸ்ட் இயரோட க்ளோசிங் பேலன்ஸ்ல ஏதாவது மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்கா, இருந்தால் அது இந்த வருஷத்தை எப்படி அஃபெக்ட் பண்ணது என்ன ஏதுன்றது எல்லாத்தையும் நீங்க பார்த்துட்டோம். அது பார்க்கறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஃபைனலி மேலே என்ன பேராகிராஃப் ஃபார்மேட்ல கொடுத்தாங்களோ அது அப்படி கீழே ஒரு ஃப்ளோ சார்ட் ஃபார்மேட்ல கொடுத்துருக்காங்க. எஸ்ஏ 710 கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன், நான் சொன்ன மாதிரி கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற இந்த டேர்ம் வந்து கரஸ்பாண்டிங் ஃபிகருக்கும் கம்பேரிட்டிவ் எஃப்எஸ்க்கும் காமனான ஒரு டேர்ம். கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டிய ஆடிட் ப்ரொசீஜர் மொத்தம் 4 இருக்கு. நம்பர் 1, அக்கௌண்டிங் பாலிசிஸ் கன்சிஸ்டன்டா யூஸ் பண்ணிருக்காங்களான்னு செக் பண்ணுங்க. நம்பர் 2, செக் த கம்பேரிட்டிவ் ஃபிகர்ஸ் வித் அமௌண்ட் அண்ட் டிஸ்க்ளோஷர் இந்த ப்ரையர் பீரியட். போன வருஷத்தோட பேலன்ஸ் ஷீட்ல அந்த அமௌண்ட் இருந்துச்சுன்னா அதை தான் இங்க பிக் பண்ணி இந்த கரண்ட் இயருக்குன்னு ப்ரிப்பேர் பண்ற அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல பக்கத்துல வந்து கம்பேரபிலிட்டிக்காக போன வருஷத்தோட நம்பரை வந்து அங்க மென்ஷன் பண்றாங்கன்னா, அங்கிருந்து நீங்க ப்ராட் ஃபார்வர்ட் தட் இஸ் அந்த அமௌண்ட் அங்கே நீங்க எடுத்துட்டு வந்திருக்கிறது கரெக்டா எடுத்துட்டு வந்திருக்காங்களான்னு செக் பண்ணுங்க. அப்புறம் லாஸ்ட் இயரோட எஃப்எஸ் வந்து ஏதாவது லாஸ்ட் இயர் எஃப்எஸ்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் இங்க கொண்டு வந்து நீங்க கிளாஸிஃபை பண்ணும்போது அதை ப்ராப்பரா நீங்க வந்து கிளாஸிஃபை பண்ணிருக்கீங்களா அப்படின்னு பார்க்கணும். ஸோ டிட்டர்மைன் தட் FS contains appropriately classified comparative information, properly classified, properly disclosed, இதெல்லாம் பார்க்கணும். அதுக்கப்புறம் ஏதாவது பாசிபிள் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அப்ப அந்த பாசிபிள் மிஸ்டேட்மெண்ட்ஸ் ரிலேட்டட் நீங்க என்ன பண்றீங்க, evaluate the impact of possible misstatement in the comparative information on FS. ஸோ லாஸ்ட் இயரோட இன்ஃபர்மேஷனை நீங்க இந்த இடத்துல கொண்டு வந்து போடுறதுனால ப்ராபபிள் மிஸ்டேட்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. அப்புறம் obtain written representation regarding the comparative information. இந்த இடத்துல கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன் அவங்க சொல்ற எல்லாமே ப்ரையர் பீரியட் இன்ஃபர்மேஷன். ஒரே ஒரு வருஷத்தை குறிக்கிறாங்கன்னா ப்ரையர் பீரியட்னு சொல்லுவாங்க. 2-3 வருஷத்தோட இன்ஃபர்மேஷனை சேர்த்து போடுறீங்கன்னா ப்ரையர் பீரியட்ஸ், அவ்வளவுதான். ஸோ the auditor has to make sure that consistent accounting policy is applied. Number 2, கரெக்டா ப்ராட் ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்களா பாருங்க. Number 3, ப்ராப்பர் கிளாசிஃபிகேஷன், ப்ராப்பர் பிரசன்டேஷன், டிஸ்க்ளோஷர் இருக்கா பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பாயிண்ட் நம்பர் 4, மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா, அது கொஞ்சம் பாசிபிள் மிஸ்டேட்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா அது பார்த்துக்கோங்க.
அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ரெப்ரஸன்டேஷன் வாங்கிக்கோங்க ஃப்ரம் TCWG. இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை தவிர ரிப்போர்ட்டிங் ஆஸ்பெக்ட் நம்ம சொன்ன மாதிரி மேலே 2 காலமா பிரிச்சாங்க. காமன் டு போத்னு கடைசி பேராகிராஃப் இருந்தது. அந்த 2 காலமா பிரிச்சது அப்படிங்க கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் ஆடிட் ரிப்போர்ட் வந்து அன்குவாலிஃபைடான்னு பாருங்க. அப்புறம் ப்ரையர் பீரியட்ல ஏதாவது மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கா, அதை அட்ரஸ் பண்ணாம இருக்கான்னு பாருங்க. ப்ரையர் பீரியட்ல ஒரு மிஸ்டேட்மெண்ட் இருக்கு, அதுக்காக ஒரு குவாலிஃபைட் ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரையர் பீரியட் மிஸ்டேட்மெண்ட் அவங்க அட்ரஸே பண்ணல அப்படின்னா அதுக்கு நீங்க அட்ரஸ் பண்ணணும் இந்த இடத்துல பை கிவிங் அ குவாலிஃபைட் ஒப்பீனியன். இஃப் ப்ரையர் பீரியட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் டோட்டலி அன்ஆடிட்டடா இருந்துச்சுன்னா அதை நீங்க என்ன பண்ணணும், அதுல இருந்து என்னென்ன ஃபிகர்ஸ் நீங்க எடுத்திருக்கீங்களோ அதை மட்டுமாவது பேலன்சஸ் எல்லாம் கரெக்டா ப்ராட் ஃபார்வர்ட் ஆயிருக்கா, அதுல ஏதாவது பாசிபிள் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கா இல்லையா நீங்க ஒரு தடவை பார்க்கறது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். பிகாஸ் இது கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸ் மட்டும் தான் டீல் பண்ணுது. ஆனா இங்க வித் ரெஃபரன்ஸ் டு கம்பேரிட்டிவ் எஃப்எஸ் வரும்போது ஆடிட்டர் ஹேஸ் டு சி ஆடிட்டரோட ஒப்பீனியன்ல ஃபார் விச் எஃப்எஸ் ஆர் பிரசன்டட் அண்ட் ஆன் விச் ஆடிட் ஒப்பீனியன் இஸ் எக்ஸ்பிரஸ். ஸோ எந்தெந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்லாம் நீங்க எக்ஸ்பிரஸ் பண்றீங்க ஒப்பீனியன்றதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க. டிஃபரன்ஸ் இன் ஒப்பீனியன் ஆன் ப்ரீவியஸ்லி இஷ்யூட் எஃப்எஸ். லாஸ்ட் இயர் நீங்க தான் அந்த கம்பெனிக்கு ஆடிட்டர்னா லாஸ்ட் இயர் ப்ராபப்ளி யூஏஎம் ஒரு சன்மாடிஃபைட் ஒப்பீனியன் கொடுத்துருப்பீங்க. இப்போ ப்ராபப்ளி அதே ப்ரீவியஸ் இயருக்கு நீங்க மாடிஃபைட் ஒப்பீனியன் கொடுக்க கூட ட்ரை பண்ணலாம். அப்படி இருந்ததுன்னா ஏன் யூ ஹாவ் டு சப்ஸ்டான்ஷியேட் யுவர் ரீசனிங் ஃபார் வை யூ சேஞ்ச் யுவர் ஒப்பீனியன் ஆன் தட். இஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆடிட்டட் பை சம் அதர் ஆடிட்டர்னா அதை நீங்க மென்ஷன் பண்ணுங்க ஆடிட் ரிப்போர்ட்ல. இஃப் த ப்ரீவியஸோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆடிட்டே பண்ணலாம் அன்ஆடிட்டட் அப்படின்னாலும் நீங்க அதை என்ன பண்ணணும், உங்களோட கரண்ட் இயரோட ஆடிட் ரிப்போர்ட்ல அதை மென்ஷன் பண்ணுங்க. The last year I was not auditor. அப்படி இல்லைன்னா லாஸ்ட் இயர் the financials வந்து was not at all audited. இது எல்லாத்தையும் நீங்க ரிப்போர்ட்ல என்க்ளோஸ் பண்ணுங்க. என்க்ளோஸ் பண்ணிட்டு தான் நீங்க என்ன பண்ணணும், மேற்கொண்டு உங்களோட ரிப்போர்ட் கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்து உங்களோட ஒப்பீனியனை சொன்னாலும் கீழே அதை மாட்ட பேராகிராஃப்ல லாஸ்ட் இயர் வேற ஆடிட்டர் ஆடிட் பண்ணாரு அப்படின்றதையோ இல்ல லாஸ்ட் இயர் வந்து ஆடிட்டே பண்ணலங்கிறதையும் நீங்க டிஸ்க்ளோஸ் பண்ணுங்க அப்படி சொல்றாங்க. வித் திஸ் we are finishing the theoretical portion of SA 710. இது ரிலேட்டடா நம்ம வந்து கொஸ்டின் ஆன்சர் நம்ம பார்க்க போறோம். கிட்டத்தட்ட வந்து ஐ ஹவ் டேக்கன் அரௌண்ட் 10 கேஸ் ஸ்டடிஸ் எடுத்து நம்ம டீல் பண்ண போறோம். ஸோ உங்களுக்கு அந்த 10 கேஸ் ஸ்டடிஸோட வீடியோ பர்சனலா வேணும் அப்படின்னா எனக்கு என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு டிஎம் பண்ண போறீங்க. ஐம் கோயிங் டு சென்ட் அந்த 10 கேஸ் ஸ்டடிஸ் வித் ரிகார்ட் டு SA 710 பிகாஸ் CA ஃபைனல் எக்ஸாம்ஸ்க்கு இந்த 10 questions is going to be very helpful. இந்த 10 questions நான் கேஸ் ஸ்டடியை படிச்சு அதுக்கு என்னென்ன ரீசனிங்னு தனித்தனியாக எழுதி அதுக்கப்புறமா அதுக்கு என்ன ஆன்சர் சொல்லணும், அதுக்கப்புறம் குவாலிஃபைட் ஒப்பீனியன் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு எப்படி பேராகிராஃபை வந்து நீங்க வந்து டிராஃப்ட் பண்ணணும்ன்றது முதற்கொண்டு அரௌண்ட் 10 to 15 questions நம்ம வந்து இதில் டீல் பண்ணுவோம். இது ரிலேட்டடான வீடியோ உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்ல ஹாய் மெசேஜ் பண்ணுங்க. ஹாவ் அ நைஸ் டே, பாய். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஐ வில் ஹெல்ப் யூ வித் தட். ஓகே.